Taste the Daily. சேலம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்வதில் ஆளும் கட்சியினரின் தலையீடு உள்ளதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சரவணன், மாவட்ட ஆட்சியர்தான் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கூட்டம் நடத்த வேண்டும், ஆனால் திமுக எம்பி TM செல்வகணபதி அதற்கு மாறாக செயல்படுவதாகவும், குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் தான் சொல்பவர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டுமென நிலை அலுவலர்களை தவறாக வழி நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். 146 160 இருக்க 15 பேர்த்தோடைய BLOஸோட உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சிட்டிங் MP மீட்டிங் போறாரு, அவரு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. அதுல எல்லாமே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். கலெக்டர் மட்டும் தான் BLOக்கும் BLAக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். BLOக்கு ஒரு MP இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? நான் கொடுக்கறத மட்டும் தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட விரியூர் கிராமத்தில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் விளக்க உரை பிரசுரம் மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கழகத்தின் சார்பணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட அயனாவரத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். முன்னதாக புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தலைவர் திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக செயல் வீரர் முருகேஷ்குமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டும் மழையிலும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். டிட்வா புயலின் எதிரொலியாக வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் தலைஞாயிறு அருகே ஆய்மூர் பகுதியில் பாதிப்புக்குள்ளாகியுள்ள நெல் வயல்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.